வணக்கம் நண்பர்களே. என்பிஎஸ் புதிய விதிகள், அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்களுக்கு பிஎஃப்ஆர்டிஏ முக்கிய அப்டேட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேசிய ஓய்வூதிய திட்டமான என்பிஎஸ் தொடர்பாக பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி பிஎஃப்ஆர்டிஏ முக்கிய மாற்றங்களை அறிவித்துள்ளது. இந்த புதிய விதிமுறைகள் ஜனவரி 1, 2026 முதல் அமலுக்கு வந்துள்ளன. சமீபத்தில் வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் என்பிஎஸ் நிறுவன முறைமை 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது அரசு சார்ந்த நிறுவனங்கள் மற்றும் அரசு சாரா நிறுவனங்கள் என்ற வகையில் புதிய அமைப்பு நடைமுறைக்கு வந்துள்ளது. புதிய விதிகளின்படி மத்திய அல்லது மாநில அரசின் சொந்தமான அல்லது அவற்றின் கட்டுப்பாட்டில் செயல்படும் எந்த அமைப்பும் அரசு சார்ந்த நிறுவனமாக கருதப்படும். இதில் அரசு நிறுவனங்கள், சட்ட ரீதியான அமைப்புகள், பொதுத்துறை நிறுவனங்கள் போன்றவை அடங்கும். குறிப்பாக சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் மற்றும் ஸ்டேட் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் போன்ற நிறுவனங்களும் இந்த வகையில் சேர்க்கப்பட்டுள்ளன. முன்னதாக என்பிஎஸ் நிறுவன மாதிரியில் பதிவு செய்யப்பட்டு தற்போது அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனங்கள் இப்போது அரசு சார்ந்த பிரிவில் இணைக்கப்படும். இந்த நிறுவனங்களின் ஊழியர்கள் பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ் எனப்படும் சேவை மையத்துடன் இணைக்கப்பட மாட்டார்கள். இதனால் பிஓபி தொடர்பான கட்டணங்களை அவர்கள் செலுத்த வேண்டியதில்லை. மேலும் என்பிஎஸ்க்கான பிஓபி கட்டண அமைப்பிலும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பிஎஃப்ஆர்டிஏ தெரிவித்துள்ளது. அரசு சாரா நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஆண்டுதோறும் அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் மதிப்பில் 0.20% கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த கட்டணம் என்ஏவி அடிப்படையில் கணக்கிடப்பட்டு காலாண்டுதோறும் பிஓபிக்கு செலுத்தப்படும். ஆனால் செயல்படாத அல்லது டார்மண்ட் கணக்குகளுக்கு இந்த கட்டணம் பொருந்தாது. இதற்கு பிறகும் என்பிஎஸ் ஆல் சிட்டிசன் மாடல், என்பிஎஸ் வட்சலயா மற்றும் என்பிஎஸ் லைட் போன்ற கணக்குகளுக்கும் புதிய கட்டணங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. புதிய என்பிஎஸ் கணக்கை தொடங்க ஒரு முறை ₹200 கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் டிஜிட்டல் முறையில் கணக்கை தொடங்குபவர்களுக்கு ₹100 வரை குறைந்த கட்டணம் வசூலிக்கப்படும். அதேபோல் ஆல் சிட்டிசன் மாடல் கணக்கை திறக்கும் போது குறைந்தபட்சமாக ₹250 பங்களிப்பு செலுத்த வேண்டும். அதன் பிறகு குறைந்தபட்சமாக 10 முதலீடு செய்யலாம். மேலும் என்பிஎஸ் தளத்தின் மூலம் கணக்கை திறந்து அதே தளத்தில் முதலீடு செய்யும் முதலீட்டாளர்கள் பிஓபி தொடர்பான கட்டணங்களை செலுத்த வேண்டியதில்லை என்றும் பிஎஃப்ஆர்டிஏ தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த மாற்றங்கள் என்பிஎஸ் திட்டத்தை மேலும் எளிமையாக்கவும் முதலீட்டாளர்களுக்கு சலுகைகளை வழங்கவும் உதவும் என கூறப்படுகிறது. ஸோ கண்டிப்பாக என்பிஎஸ் திட்டங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்களுக்கு என்பிஎஸ்ங்கிறது ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய நல்ல திட்டம். கண்டிப்பாக இது ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று பயனுள்ள தகவலில் சந்திப்போம்.